Hi friends, welcome back to my channel NB Cooks. நம்ம இன்றைக்கி ஒரு வின்டர் ஸ்பெஷல் சூப் பார்க்க போகிறோம். சிக்கன் ஹாட் அண்ட் சால்ட் சூப் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் இருக்கும், சிக்கன் ஸ்டாக் இருக்கும், வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கும், முட்டை இருக்கும், எல்லாம் சேர்த்து செஞ்சதுனால ரொம்ப ஹெல்தி இருக்கும், டேஸ்டி இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். ஹெல்த்தி, ரொம்ப ஹெல்த்தி. இந்த டைமில் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குது ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா இந்த டைமில் நிறைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் நிறைய கிடைக்கிது. அந்த மாதிரி போட்டு செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கா, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் ஹாட் அண்ட் சால்ட் சூப். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு கடாய் வச்சுட்டு ஒரு லிட்டர் மாத்திரம் தண்ணி ஊற்றிடலாம். உங்களுக்கு சிக்கன் நீங்கள் எவ்வளோ தேவை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வித் போன் தான் போடுறேன். ஏன்னா வித் போன் போட்டால் அதோட ஸ்டாக் உங்களுக்கு ஹெல்தி ஜாஸ்தி. உங்களுக்கு போன் வேண்டான்னா நீங்கள் வெறும் போன்லெஸ் கூட போடலாம். நான் இங்கே 250 கிராம் சிக்கன் போட்டிருக்கு. 250 கிராம் சிக்கன் வித் போன் சிக்கன் போட்டு அதில் கொஞ்சம் அரை டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம குடுமிளகு போட்டிருக்கு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைக்கணும். ஏன்னா நம்ம சிக்கனுக்குள்ளே எல்லாம் ஸ்டாக்கு, நம்ம ஜூஸு எல்லாம் சத்து வெளியே வந்துடும். அப்புறம் நல்லா சிக்கன் வெந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தடவை தொடர்ந்து பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு தடவை கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பாக்கி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் குக் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம இஞ்சி பூண்டு உளிச்சு வச்சுருக்கோம். நான் 2 இன்ச்சு இஞ்சி வச்சுருக்கோம். அப்புறம் பூண்டு கொஞ்சம் இதில் ஜாஸ்தி தேவை வரும். பூண்டு நான் ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கு. உங்களுக்கு நீங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங் எடுத்துக்கோங்க. இதில் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிக்கன் இறக்கி வச்சுட்டு நம்ம ஸ்டாக் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை நல்லா ஜலரி எடுத்துடணும். தனியாக ஸ்டாக் வந்துடும், சிக்கன் தனியாக வந்துடும். நான் இதில் சுத்தமாக எண்ணெய் போடல. எவ்வளோ சிக்கனில் ஜூஸில் பார்த்திங்கன்னா கொழுப்பு வந்திருக்குது, போனோட போட்டதுனால அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் கடாய் மறுபடியும் நான் கழுவி எடுத்துகிட்டு மறுபடியும் சூட் பண்ணி ஆயில் போட்டிருக்கு. இதில் உங்களுக்கு ஆயில் ஜாஸ்தி தேவை இருக்காது. நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கு. ஆயில் ஜாஸ்தி போட்டிங்கன்னா இதில் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். வெறும் அந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் சொட்டே பண்ணுற மாதிரி. நம்ம இஞ்சி பூண்டு வச்சுருந்தோம்ல, அது நல்லா நான் சாப் பண்ணி எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணி எடுத்துடலாம். இதில் நீங்கள் வேணும்னா பட்டர் கூட போடலாம். எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் போடலாம். நான் அந்த டைமில் பட்டர் இல்லாதனால நான் எண்ணெயிலே யூஸ் பண்ணிவிட்டேன். அதனால் நீங்கள் பட்டர் இருந்துச்சுன்னா போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை கிண்ணம் அளவுக்கு கேரட், அரை கிண்ணம் அளவுக்கு பீன்ஸ், அரை கிண்ணம் அளவுக்கு நான் கேபேஜ் பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். அது போட்டுடலாம். போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதோ வெஜிடபிள்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் அது கூட சேர்த்திடலாம். இதில் எங்கள் வீட்டில் இந்த வெஜிடபிள்ஸ் தான் நான் போடுவேன். ரொம்ப ஜாஸ்தி வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இதுவே எங்கள் வீட்டில் ஜாஸ்தி சொல்லுவாங்க இதில். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றது நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் குருமிளகு, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் குருமிளகு போட்டு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சோயா சாஸ் போட்டிருக்கு. நான் பெரிய ஸ்பூனில் அரை டீஸ்பூன் தான் சோயா சாஸ் போட்டிருக்கு. ஏன்னா நான் என்னோடய சோயா சாஸ் டார்க் சோயா சாஸ். உங்களுக்கு நார்மல் சோயா சாஸ்னால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வினிகர், 2 ஸ்பூன் சில்லி சாஸ் போட்டிருக்கு. ஏன்னா சில்லி சாஸ் போட்டால் தான் இதில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எங்களுக்கு சூப்பு ஹாட் அண்ட் சால்ட்னால கொஞ்சம் இது காரம் ஜாஸ்தி வேணும். அதனால் நார்மல் சூப்னால் நீங்கள் சில்லி சாஸ் போடுறதுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம்ல சைடில், அந்த போன்லேருந்து நம்ம சிக்கன் எல்லாம் பிச்சு எடுத்துட்டோம். அதுவும் போட்டுடலாம். நம்ம மசாலாலாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். இதில் வேறு ஒன்றும் பொடி மசாலா தேவை இருக்காது. போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் இதை மட்டும்தான் போடணும்.
போட்டு கொஞ்ச நேரம் மட்டும் வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஸ்டாக் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ரெடி பண்ணி வச்சுருந்தா அது போட்டுடலாம். நம்ம பாத்திரத்தில் ஸ்டாக் வச்சுருந்தோம், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் போட்டுடணும். ஏன்னா அதில் நிறையா கொஞ்சம் ஒட்டி இருக்குது, அதனால் வேஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லை. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா தொடர்ந்து பார்த்துட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுனால நான் இன்னும் போடல. நல்லா ஒரு மிக்ஸ் விட்டுடலாம். நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டி ஆலில் அமுத்திக்கோங்க. ஆலில் அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்களுக்கு சேர்ந்துடும். நான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியான வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டு பக்கத்தில் கிடைக்கும் அந்த மாதிரி பொருள் வச்சுட்டு எப்படி செய்யலாம் டக்குன்னு, அப்படியே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கணும், அந்த மாதிரி பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கணும், அந்த மாதிரி ரெசிபியெல்லாம் நான் செஞ்சிடுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேசிகிட்டே இருக்கிறப்போ நான் ஒரு 2 முட்டை உடைச்சிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு போட்டுட்டு ஒரு 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை கட் பண்ணி போட்டிருக்கு. முட்டை போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், இல்லைன்னா ஒட்டுக்கா ஒரே இடத்துல நின்றுடும். அதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி 2 ஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்து போட்டு கலக்கி விட்டுடலாம். உங்களுக்கு கெட்டி எவ்வளோ தேவை இருக்கோ அந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்ச நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டிங்கன்னா அப்போ அதே கெட்டி வந்துடும். ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப கெட்டி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. மீடியம் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த கெட்டி எனக்கு போதும். இது நான் 3-4 பேருக்கு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஃபுல் பவுல் சாப்பிட்டிங்கன்னா 3 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டிங்கன்னா இது 4 பேர் வந்துடும். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கம்மி ஜாஸ்தி பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். சிக்கன் கூட ஜாஸ்தி பண்ணணும், இல்லைன்னா இது மட்டனில் செய்யணுன்னா கூட மட்டனில் சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிளேட்டிங் போட்டுட்டேன். பவுலில் போட்டு சர்வ் பண்ணி எடுத்துருக்கு. எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருக்கா, அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இதே போய் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினீங்கன்னா, இதே ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு 250 செலவாயிடும். அதனால் வீட்டில் நம்ம 4 பேருக்கு சேர்த்து செஞ்சதுனால 200 தான் செலவாச்சு. பார்த்துட்டு சாப்பிட்றது சொல்லுங்கள், நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க, டேஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்திருக்குது. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டி ஆலில் அமுத்திக்கோங்க. கமெண்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணிங்கன்னா வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. லைக் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.